நம்ம மட்டும் நல்லா இருந்து என்ன பண்ணுறது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லவங்களா இருந்தால் தான் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியும்னு யோசிக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த கடகராசிக்காரங்க இருக்காங்க. எது எடுத்தாலும் ஜானேர்னா முளசு இருக்குதுங்கிற மாதிரியே விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. ஆனாலும் எல்லாம் நன்மைக்கேன்னு நினைக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் இருக்கிறதுனால கடகராசிக்காரங்க இன்னைக்கும் எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சு போய்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாத கிரக அமைப்புகள் கடகராசிக்காரங்களுக்கு எப்படி பலன் கொடுக்குது? வணக்கம் சோழ நண்பர்களே. 2026 ஜூலை மாத கிரக அமைப்புகளின் படி கடகராசிக்கான பலன். ஜூலை மாத கிரக அமைப்புகளை பார்க்கும்போது ரொம்ப மந்தமான நிலைகளில் தான் காணப்படுது. அதாவது இப்போது மனுஷங்க எல்லாருமே ரொம்ப சலிப்படையக்கூடிய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். ஆனால் இப்போ கிரகங்களே பார்த்திங்கன்னா ரொம்ப சலிப்படையக்கூடிய நிலைகளில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு எதுவும் இருக்காது, ரொம்ப நெகட்டிவாக சொல்கிறதுக்கும் எதுவும் இருக்காது. கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்திங்கன்னா இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளாக தான் இருக்கும். அப்புறம் இந்த மாதம் பொதுவான அமைப்புகளை பார்க்கும் பொழுது அரசாங்கம் அரசியல் தொடர்புடைய விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகள் மாறி வரும். ஒரு நல்ல மாற்றங்களை அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் பார்க்க முடியும். அதற்கான ஆரம்ப காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும். அதே போல் இந்த ஃபினான்சியல் சார்ந்த விஷயங்களையும் பார்த்திங்கன்னா சில நல்ல விஷயங்கள் மாறி வரும். அதாவது உலகிய நிதிநிலை சார்ந்த விஷயங்கள் கூட ஒரு நல்ல நிலையை நோக்கி மாற ஆரம்பிக்கும். ஆல்ரெடி உலகளாவிய வகையில் நிறைய பொருளாதார சிக்கல்கள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது. இதெல்லாம் மாற்றுறதுக்கான ஏதாவது புதிய விஷயங்களை கொண்டு வருவாங்க. அதனால் பொதுவான வகையில் இந்த அரசு மற்றும் அரசியல் சார்ந்த மற்றும் நிதிநிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றங்களை நோக்கி இந்த மாதம் ஆரம்பிக்கும். மற்ற விஷயங்கள் எல்லாமே வழக்கமான அமைப்புகள் தான். பருவநிலை மாற்றம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காற்றின் தன்மை மற்றும் நீரின் தன்மையில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டாகும். அதே நேரம் நிலம் சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். சில இடங்களில் இந்த நிலநடுக்கம் ஏற்படுறது, நிலச்சரிவுகள் ஏற்படுறது, அல்லது இந்த நிலம் சார்ந்த வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள் வருவது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மாதம் பார்க்கலாம். அதனால் இந்த பூமி நிலம் தொடர்புடைய எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் கவனமாகவே செயல்படணும். அதே போல் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்லையும் மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பொதுவாகவே இந்த உடல்நலம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கொஞ்சம் பலவீனமாகவே காணப்படும். அதனால் ஏதாவது நோய் தொற்றுகள் மாதிரியான சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். பெரிய அளவுக்கு பிரச்சனை ஆகாது, பட் இருந்தாலும் அது தொந்தரவுகளாக இருக்கும். அதனால் இந்த ஹெல்த் இஷ்யூஸிலும் பொதுவாக மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த மாதம் நல்லது. அப்புறம் இந்த ஆன்மீகம் மற்றும் அறிவியல் சார்ந்த துறைகள் இருப்பவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது எப்போவுமே ரொம்ப டீப்பாக யோசிச்சுக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அப்புறம் இந்த மாதம் கடகராசியினுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசியில் உச்சம் பெற்ற நிலையில் குரு இருக்கிறாங்க. மாதத்தின் பிற்பகுதியில் சூரியனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது மேற்படும். அது போக உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதம் உங்களுக்கு 6ஆம் இடத்திலிருந்து மாதம் ஆரம்பிக்குது. கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய மதிப்பு மரியாதை அங்கீகாரங்கள் போன்ற விஷயங்கள் உயரக்கூடும். ஒரு செல்வாக்கான நிலையை எட்டி பிடிப்பீங்க. எதுலையுமே உண்மையாகவும் நேர்மையாகவும் செயல்படணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும். சொன்ன சொல்லையும் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றி வருவீங்க. ஒரு சரியான ஸ்டாண்டர்டில் நிற்பீங்க. இப்படியும் அப்படியுமா அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களும் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலுங்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவும் இல்லாமல் சரியா தப்போ இதுதான் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்க ஆரம்பிப்பீங்க. கடகராசிக்காரங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு தீவிரத்தன்மையும் தைரியமும் உண்டாகும். என்னதான் நடந்துற போது பார்த்துடலாமே அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு உத்வேகம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதனால் கடகராசிக்காரங்க இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு மாதமாகவே அமைஞ்சிருக்கு. குறிப்பாக கடகராசிக்காரங்க இந்த மாதம் உங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் என்பது அதிகரிக்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தைகள் தான் பெரிய பிரச்சனைங்க. ஏன்னா இப்போது சமீப காலமாகவே சில வருடங்களாகவே கடகராசிக்காரங்க என்ன சொன்னாலும் அதை மற்றவங்க சரியாக புரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது.
நீங்கள் சரியாக சொல்கிறீங்க தவறாக சொல்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது. சொல்கிறத முதல்ல கேட்கணும். அப்படி கேட்டாலும் அதை சரியான முறையில் அதை புரிஞ்சுக்கணும். இது ரெண்டுமே இல்லாததுனால எதை எடுத்தாலுமே கடகராசிக்காரங்களுக்கு இந்த பேச்சுவார்த்தைகள் முரண்பாடுகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். ரொம்ப சிக்கலாகவே போகுது. பட் இது கடகராசிக்குன்னு ஒரு பொதுவான நிலையாகவே இருக்குது. எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா மற்றவங்க அதை உடனே ஏற்றுக்கவே மாட்டாங்க. இல்லை காலம் போனதுக்கப்புறம் ஆமாம் அன்னைக்கே அவங்க சொன்னாங்கல்ல அப்படின்னு அப்படி பேசக்கூடிய நிலைகள் தான் கடகராசிக்காரங்க அதிகம் பார்ப்பாங்க. ஸோ இப்போது சில வருஷங்களாகவே கடகராசிக்காரங்க இந்த விஷயங்களை அதிகம் பேஸ் பண்ணுறாங்க. இந்த மாத அமைப்பும் இந்த விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக சிரித்து கலகலப்பாக பேசணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. ஆனால் அதை மற்றவங்க ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். ஸோ ரொம்ப பர்சனலாக எந்த ஒரு விஷயங்களும் பேச்சுவார்த்தைகளில் ஏற்படுத்திக்காதீங்க. மற்றபடி இந்த மாதம் ஒரு கலகலப்பான கருத்துக்களோடு பேச்சுக்கள் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட அதிகமாக தென்படும். அதே போல் கடகராசிக்காரங்க புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் ட்ரை பண்ண வேண்டாம். புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது தேவையில்லாத அலைச்சலும் விரயங்களும் டென்ஷனையும் தான் ஏற்படுத்தும். ரொம்ப டைம் கேப் அப்படிங்கிறது ஆகும். அதனால் அதெல்லாம் பொறுமையாக டீல் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் புதிய விஷயங்கள் காரியங்கள் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா தனித்த நிலையில் எதுவும் செய்யாதீங்க. கூட யாராவது சேர்த்துட்டு செயல்படுங்க. இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு அந்த விஷயத்தை தள்ளி போட்டு செஞ்சுட்டு வாங்க. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் கடகராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை என்பது இருக்கும். அதாவது கடகராசிக்காரங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதே கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த நிலையை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த மாதம் ஏதோ ஒரு அளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் நல்ல விஷயங்களை பார்க்குறோம், குடும்பத்தில் எல்லாரும் கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க முடியும். சிலருக்கெல்லாம் குடும்பத்துக்குள்ளே சில சுப விசேஷங்கள் காரியங்கள் ஏற்படலாம். அல்லது குடும்பத்துக்கு தேவையான சில முக்கியமான பொருட்களை வாங்கி அமைக்கக்கூடிய அமைப்புகள் என்பது உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கைகள், பொன்பொருள் சேர்க்கைகள், அல்லது ஏதாவது விலை உண்ட பொருட்கள் உங்களுக்காகவோ அல்லது உங்கள் குடும்ப உறவுகளுக்காகவோ வாங்கி மகிழக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும். ஸோ குடும்ப தேவைகள் அப்படிங்கிறது நல்லபடியாக பூர்த்தியாகும். குடும்ப உறவுகளுக்குள்ளேயுமே ஓரளவுக்கு கொஞ்சம் எல்லா விஷயங்களும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்க்க முடியும். சிலர் வகையில் சில ஆதாய அமைப்புகள் அப்படிங்கிறதும் இருக்கும். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல, பெருசாக தொந்தரவுகள் இருக்காது. பழைய சங்கடங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் எதுவும் கிளறாமல் இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம். மற்றபடி இந்த மாதம் பெற்றோர்கள் வகையில் ஓரளவுக்கு எல்லா விஷயங்களுமே அனுசரித்து போகக்கூடிய வகையில் தான் இருக்குது. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பட்டும் படாமலும் தொட்டு தொடாமலும் தான் இருக்கும். அதாவது முழுசாக நல்லதுன்னு சொல்கிறதுக்குள்ள முழுசாக கெட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கும் இல்லை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் பட்டும் படாமல் இருந்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி உறவுகள் நல்லபடியாகவே இருக்கும். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பாகவே இருக்குது. எல்லா விஷயங்களும் அனுசரித்து போகக்கூடிய நிலை என்பது உண்டு. அந்யோன்யத்தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்கும். திருமண அமைப்புகள், புத்திர பாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே கூட சிறப்பாகவே இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் கூட இந்த மாதம் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாகவே குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அல்லது அவங்களுக்காக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். குறிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் குழந்தைகள் வகையில் எதிர்பாராத ஆதாய அமைப்புகள் அனுகூலங்கள் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கப்பெற்று வரலாம். அவங்க மூலமாக சில மதிப்பு மரியாதை அங்கீகாரங்கள் போன்ற விஷயங்கள் கூட உங்களுக்கு கிடைக்கப்பெற்று வரலாம். அல்லது அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அமைப்புகளை பார்த்து மகிழக்கூடிய அமைப்புகள்லாம் பார்த்துட்டு வருவீங்க. அதனால் கடகராசிக்காரங்கள் குழந்தைகள் வகையில் நல்ல அமைப்புகள் இந்த மாதம் உண்டு. அதே போல் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடகராசிக்காரங்கள் ரொம்ப சிறப்பாகவே செயல்பட்டு வருது. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்புகளும் நல்லபடியாகவே இருக்குது. பெருசாக தொந்தரவுகள் அப்படிங்கிறதுல எதுவும் இல்லை. கடகராசியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு யாராவது தொல்லை கொடுக்கணும்னு நினச்சா கூட இப்போ வேணாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு அவங்களாகவே ஒதுங்கி போகக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. அதனால் இந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இல்லை அனுசரித்து போகக்கூடிய வகையில் தான் இருக்குது. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. எல்லா விஷயங்களும் சிறப்பாகவே இருக்குது. கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக தான் வேலை செய்யும். ஆனாலும் எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்காது. நீங்கள் 100 மார்க் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே 80 மார்க் தான் இருக்கும். நீங்கள் போட்ட எஃபர்ட்லலாம் எந்த குறைவும் இருக்காது. ஆனால் வரக்கூடிய ரிசல்ட் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் கொஞ்சம் குளறுபடிகளாக தான் இருக்கும். அதனால் மாணவர்கள் அதெல்லாம் நினச்சி மனம் தளராமல் இருந்துட்டாங்கன்னா பெருச தொந்தரவுகளை. மற்றபடி கல்வி வித்தை சார்ந்த விஷயங்கள் கடகராசிக்காரங்களுக்கு நல்லபடியாகவே இருக்குது. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு
இந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சில முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகள் என்பது என்ன, சில விஷயங்கள் ரொம்பவுமே அவசரப்பட்டு இருப்பாங்க. கடந்த சில மாதங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மறக்க பறக்க சில விஷயங்கள் முடிவெடுத்து செஞ்சுட்டு இருந்துப்பான். பட் இருந்தாலுமே நாரதர் கழகம் நன்மலை முடிங்குமா சில அமைப்புகளையும் பார்த்துட்டு வருவாங்க. எல்லாம் ஓகே தான். இந்த மாதம் உங்களுடைய ஜீவனத்திற்கான வளர்ச்சி பாதையை நோக்கி தான் போய்கிட்டு இருப்பீங்க. ஆதாய அமைப்புகள், லாப அனுகூலங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட கடகராசிக்காரங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக தான் வேலை செய்யுது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட இந்த மாதம் உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கும். பட் வெளிநாடு விஷயங்களை மட்டும் இந்த நம்பகத்தன்மை அப்படிங்கிறது குறைவு. அதனால் மற்றவங்களை நம்பி ஏதாவது விஷயங்கள் செயல்படுறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டுட்டு வாங்க. மற்றபடி வெளியூர் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. கொடுக்கல் வாங்குற விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே கூட நல்லபடியாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் பொருள் வரவுகள் உங்கள் பையன் நிரப்பிட்டு தான் இருக்கும். செலவுகள் ஒரு ரொக்கம் இருந்தாலும் வரவுகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களை காப்பாற்றிட்டு தான் இருக்க போகுது. அதனால் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் நல்லபடியாகவே இருக்குது. ஸோ ஓவராலாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பெரும்பாலான விஷயங்கள் சாதகமாக தான் இருக்குது. எல்லாத்தையுமே ஒரு நிதானமான போக்குகளில் சுமூகமாகவே அமைச்சிருப்பீங்க. பேச்சுவார்த்தைகளில் வரக்கூடிய முரண்பாடுகள், மனசங்கடங்கள் போன்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிங்க. மற்றபடி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு அனுசரணையான வகையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.